ஆல் எல்லாருக்கும் வணக்கம். 2020 எல்லாருக்கும் ரொம்பவே சேலஞ்சிங்கா போச்சு. எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையவே நடந்துச்சு. எஸ், கோவிட்-19 பத்தி தாங்க சொல்றேன். ஒரு வழியா 2021 வந்தாச்சு. இந்த வருஷம் எப்படி போகும்? புதுசா மியூட்டேட்டட் வைரஸ்னு சொல்றாங்க. செகண்ட் வேவ் ஏதாச்சும் வருமா? ஸ்கூல்ஸ் திறக்கலாமா? இப்படின்னு மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு. அந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடிதான் நான் இப்போ வேலூர்ல இருக்கிற அப்போலோ கேஎச் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். இங்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல இருக்க டாக்டர் ராஜதுரை அவர்கள் கிட்ட இந்த கேள்விகளுக்கான விடைகளை தெரிஞ்சுப்போம் வாங்க. Hello viewers, Happy New Year to all of you. I think in the last 1 year we have seen many changes. And the changes எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும்ட்டு it's my wishes to you for this new year. So let's go straight into this video program. இந்த வீடியோ செஷன் வந்து ரெகுலர் அவேர்னஸ் வீடியோஸ் கிடையாது. பிகாஸ் ஐ திங்க் லாஸ்ட் 1 year we have seen lot of such videos. நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம், நம்மளும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் February March டைமில் வந்து மாஸ்கே வந்து செலக்டிவாக போடுங்கன்ற அளவுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி, பட் இந்த இயர் வந்து யூனிவர்சல் மாஸ்கிங், எல்லாருமே கண்டிப்பாக மாஸ்க் போடணும், எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுற அளவுக்கு வந்து அவேர்னஸ் வந்து எவ்ரிதிங் ஹஸ் ரீச் யூ. ஸோ இந்த வீடியோ செஷன் எதுக்குன்னு பார்த்தோம்னா வந்து ஜெனரல் பப்ளிக் வந்து எங்கள்கிட்ட வந்து கேள்விகள் வந்து ஒரு சில கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. அந்த ஒரு கேட்கப்பட்ட கேள்விகளில் இம்பார்ட்டண்ட்டான அட் ப்ரெசண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் நான் பதில் சொல்ல போகிறேன். இட்ஸ் கோன் பி a very short video session. உருமாறின வைரஸ் எப்படி சார் உருமாறும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஆன்சர் என்னென்னா வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஒரு தியரி இருக்குது. அது வந்து அனிமல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட இது வந்து பொருந்தும். தன்னை சர்வே பண்ணிக்கிறதுக்காக வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து அந்த வைரஸ் வந்து தனக்கு தானே பண்ணிக்கிட்டு அது வந்து சர்வை பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கோவிட்-19 வைரஸும் வந்து அது வந்து தன்னால் மியூட்டேட் ஆகி ஒரு சில சேஞ்சஸ் அது வந்து பண்ணி சர்வே பண்ணுறதுக்காக அது பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் இப்போ வந்து மியூட்டேட்டட் வைரஸாக இப்போ இருக்குது. 2021 மியூட்டேட்டட் வைரஸாக நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா. யூகேலேருந்து வைரஸ், ஏன்னா ஆஃப்ரிக்காலேருந்து வைரஸ், இதெல்லாம் வந்து மியூட்டேட்டட் ஆன கோவிட்-19 வைரஸ். இப்போ இந்த வைரஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக உருமாறல. அந்த வைரஸில் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நான் கிரவுண்ட் ஷேப்டு வைரஸ், அந்த மைக்ரோபயாலஜிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். நான் அதில் ஸ்பைக் ப்ரோட்டீன், அதாவது அது வந்து லேண்டிங் கியர்னு சொல்லுவாங்க, ஹியூமன் செல்லோட அட்டாச் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விஷயம்தான் வந்து அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன். அந்த அட்டாச் பண்ணுற இடத்துல வந்து ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் ஆயிருக்கு. இதுதான் வந்து இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்க வைரஸோட சேஞ்சஸ். இப்போ இந்த மியூட்டேட்டட் வைரஸால் ஃபர்ஸ்ட் வேவ் மாதிரி செகண்ட் வேவ் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம செகண்ட் வேவில் தான் இருக்கிறோமே. எல்லா கண்ட்ரீஸுமே வந்து பர்டிகுலராக வந்து யூகே அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து we are facing second wave. இந்தியா, தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு வந்து ஸ்டில் we are in the second wave. பட் வந்து அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா, ஃபர்ஸ்ட் வேவ் அளவுக்கு பாதிப்புகள் வருமானது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வரப்போகிற வேக்சின்ஸ் அகெயின்ஸ்ட் கோவிட்-19 வந்து எஃபெக்டிவாக இருக்குமா இப்போ கோவிட்-21 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேக்சின் சேஃபானு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து வேக்சின் வந்து டெஃபினெட்லி வெரி வெரி சேஃப் ஆஸ் ஆஃப் நோ. இட் ஹஸ் கான் த்ரூ செவரல் ட்ரையல்ஸ். எமர்ஜென்சி யூஸ்க்காக அப்ரூவல் கொடுத்துருந்தாலுமே வந்து தேவையான அளவுக்கு அது வந்து ட்ரையல் ஃபேஸிங் போயிட்டுனா அந்த பப்ளிக் யூஸுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த வேக்சின்ஸ் வந்து சேஃபாக தான் இருக்கும் ஆன் ஹியூமன்ஸ். வேக்சின்ஸ் வந்து சேஃப்னு நான் இப்போ சொன்னேன். அதோட எஃபிகசி, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது டோசேஜ் எப்படி நம்ம எடுக்கணுன்றதை பற்றி நான் ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறேன். அது வந்து இன்ஜெக்டபிள் மாடல், ஐஎம் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு 2 வாட்டி வந்து போடணும் ஒரு பர்சனுக்கு. 3லேருந்து 4 வாரம் 2 டைப் ஆஃப் வேக்சின் இருக்குது. 3 வாரமா 4 வாரமான்றது வேக்சினை பொறுத்து இருக்குது. ஸோ 2 இன்ஜெக்ஷன் எடுக்கணும், இன்ட்ராமஸ்குலர்லி இன்ஜெக்ஷன் வந்து எடுக்கணும். அது எடுத்தோம் அப்படின்னா வந்து அதோட எஃபிகசி வந்து இது வரைக்கும் சொல்லப்படுற எஃபிகசி வந்து அரௌண்ட் 70 to 90% வந்து வேக்சின்ஸோட எஃபிகசி வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஈவன் ஃபார் இந்தியன் வேக்சின்ஸ் இட் இஸ் அ சேம். இந்த வேக்சின்ஸ் வந்து எப்படி வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இதுலேயே சொன்னேன் நான் ஸ்பைக் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன், அந்த லேண்டிங் கியரை வந்து
நம்ம இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி நம்ம வந்து அந்த வேக்சின் எடுத்தோம்னா செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஆன்டிபாடிஸ் அதுதான் நான் மீன் பண்ணி சொல்கிறேன். ஸோ அந்த லேண்டிங் கியர், அந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம செல்லோட அட்டாச் பண்ண வர அந்த லேண்டிங் கியரை வந்து இந்த செக்யூரிட்டி கார்டு வந்து தகர்த்துருவாங்க. ஸோ அந்த கொரோனா வைரஸ் வந்து நம்மளோட பாடி செல்லில் அட்டாச் ஆகாது. ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் ஹவ் வேக்சின், இந்த ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகிட்டு இப்படி தான் வந்து வேக்சின் வந்து நம்ம கொரோனா வைரஸ்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக இப்படி தான் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த வைரஸ்க்கு வந்து நியூ ப்ரிகாஷன்ஸ் ஏதாவது எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட அதே ப்ரிகாஷன்ஸ் தான். இப்போ எல்லாத்துக்கும் நேமும் வந்து வச்சிருச்சு. லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் பேசும்போது ஒன்றுத்துக்கும் நேம் தெரியாமல் தள்ளி இருங்க, கூட்டத்துக்கூட போகாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ கிளியரான வேர்ட்ஸும் இருக்குது. ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் வாஷிங், க்ரௌடட் பிளேசஸ் அவாய்ட் பண்ணணும், ரொம்ப க்ளோஸ்டு ஸ்பேசஸை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், வென்டிலேஷன் நல்லா இருக்கணும். ஸோ இதனால தான் வந்து தியேட்டர்ஸ் வந்து ஸ்டில் வி ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் த ஃபேக்ட் தட் 100% கெப்பாசிட்டியோட தியேட்டர் வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி வந்து ஸ்டில் நாட் ஏபிள் டு அக்செப்ட் திஸ். ஏன்னா வந்து ஒரு ஏசிம்டமேட்டிக் கேரியர் பாசிட்டிவ் பேஷண்ட் அந்த இடத்துல இருந்தால் கூட வந்து அந்த எக்ஸ்போஷர் ஆஃப் த வைரஸ் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் பேஷண்ட் கூட வந்து ஒரு செகண்ட் 2 செகண்ட் நம்ம காண்டாக்ட் இருந்தோம்னா அது வந்து நார்மல், இன்னொரு பர்சனுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் பர்சன்டேஜ் கம்மி தான். பட் அதே பாசிட்டிவ் பேஷண்ட் வந்து ஒரு 3 மணி நேரம் ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் எல்லாரோடையும் உட்காரும்போது மற்றவங்களுக்கான பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து டெஃபினட்டாக அதிகமாக இருக்குது. ஸோ சேம் ப்ரிகாஷன்ஸ் we need to take. இந்த மாதிரி க்ரௌடட் பிளேசஸ், ஹேண்ட் வாஷிங் அண்ட் ஹேண்ட் ஹைஜீன், சோஷியல் டிஸ்டன்சிங் டெஃபினட்டாக இந்த இயரும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஸ்கூல்ஸ், இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸில் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணலாமா வேண்டாம் இதை பற்றி ஒரு பெரிய டிபேட் போயிட்டுருக்கு. இப்போ நான் சொன்ன வேக்சின்ஸ் வந்து 16 இயர்ஸ் கீழே வந்து இன்னும் நம்ம வந்து சரியான எஃபிகசி டெஸ்டிங் வந்து இன்னும் வந்து ரிப்போர்ட் பண்ணப்படலை. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் 16 வயசுக்கு கீழே இருக்கிற பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்புக்கும் வந்து இந்த வேக்சின் வந்து எந்த அளவுக்கு வந்து சேஃப், அதோட எஃபிகசி வந்து இன்னும் ரிப்போர்ட் ஆகலை. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கு இன்னும் வேக்சின்ஸ் வந்து வரலை. சோஷியல் டிஸ்டன்சிங் என்ன நம்ம சொல்லிக் கொடுத்தாலுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து பர்டிகுலராக வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து டெஃபினட்டாக எவ்வளோ ஒரு நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் பழகினாலும் எங்களை பொறுத்த அளவுக்கு அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுன்றது எங்களுடைய ஒரு ஹம்பிள் சப்மிஷன் டு. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து ஸ்கூல்ஸ் இப்போ நம்ம இன்டெஃபினட்டான இந்த ஒரு பீரியடில் வந்து ஸ்கூல்ஸ் திறக்கும்போது வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாட் இஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்மிஷன்? ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் வந்து அதோட கோவிட் அஃபெக்ட் பண்ண ரேஷியோ வந்து கம்பேரிட்டிவாக லெஸ். அதுக்கு முக்கியமாக நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து அவங்களோட எக்ஸ்போஷர் ரேட் வந்து ரொம்ப கம்மி. அவங்க எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. பெரிய லெவலில் வந்து அவங்க வந்து பப்ளிக்கோட மிங்கிள் ஆகல, எக்ஸ்போஷர் ஆகலை. ஸோ அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுது. அவங்களுக்கு வந்து பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் இந்த COVID-19 இந்த டைம் வந்து சரியாக வந்து அவங்களுக்கு நிறைய பர்சன்டேஜில் அஃபெக்ட் ஆகலன்ற ஒரு நல்ல விஷயம் அது. இன்னொன்று இந்த பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் வந்து இன்கேஸ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து கெப்பாசிட்டி பில்டிங் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் பண்ணல. நம்ம இது வரைக்கும் கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணது வந்து அடல்ட் பாப்புலேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான். பீடியாட்ரிக் பாப்புலேஷன் அஃபெக்ட் ஆனால் ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி பில்டிங் வந்து நம்ம இனிமேல் தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான திங்ஸ்லாம் கருத்தில் இருக்கும்போது வந்து ஸ்கூல் ஓப்பனிங் வந்து இட்ஸ் அ டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட். ஸோ ஐ திங்க் government and the medical fraternity should take each other opinion and do things in a right way. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா COVID-19க்கும் இப்போ இருக்கிற இனிமேல் மியூட்டேட்டட் வைரஸ் அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் வரதுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமானா இது வரைக்கும் ஒரு சேஞ்சஸும் வந்து சஜஸ்ட் பண்ணல. நிறைய பேர் இந்த டிசீஸ் வந்து யூட்டர்ன் டிசீஸ்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் ஒரு மெடிசன் வந்து எஃபெக்டிவாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட மெடிசன் வந்து அது வந்து எஃபெக்டிவ் இல்லைன்னு அடுத்த ஒரு 2 மாதத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எஃபெக்டிவ்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து அது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஹெல்ப்ஃபுல் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ரெஸ்பிரேட்டரி வைரஸ், இட் சேஞ்சஸ் அண்ட் இட் இஸ் அ வைரஸ். ஸோ இட் இஸ் அ செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ். இதுக்கான மருந்துகள் வந்து ஆஸ் ஆஃப் நவ் வந்து ஈவன் நவ் இட் இஸ் அ சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஏதாவது காம்ப்ளிகேஷன் பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் இஸ் still holds a key for this group of patients. I think hope is very, very important in this 2021.
with good precautions and the strategies and the advices medical fraternity is giving to the authorities to take care of the things. We hope that this will not be like a first wave and we can contain the disease well in advance. ஸோ இந்த டிசீஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காதுன்ற அந்த ஹோப்போட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.